அர்ச்சுனனும் கிருஷ்ணனும் ஒருநாள் ஊருக்கு வெளியே உலா சென்றார்கள். வழியிலே மரத்தடியில் அமர்ந்திருந்த வயோதிகர் தர்மம் கேட்டார். அர்ச்சுனன் மனமிறங்கி 1000 பொற்காசுகள் கொடுத்தான். மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை வீட்டிற்கு எடுத்துச் சென்றார் அந்த முதியவர். ஆனால் தொலைவில் பார்த்து கொண்டிருந்த கள்வன் அதை திருடிச் சென்றான். சில நாட்கள் கழித்து மீண்டும் வந்த அர்ச்சுனன் இந்த முறை விலையுயர்ந்த நவரத்தின கல்லை கொடுத்தான். அதை மிகுந்த கவனத்துடன் வீட்டில் ஒளித்து வைத்தார் முதியவர். ஆனால் விதி, அதை அறியாத மனைவி அந்த பானையை ஆற்றிற்கு எடுத்துச் சென்றாள். கழுவும் போது கல் ஆற்றில் விழுந்தது. முதியவர் தேடினார். ஆனால் கிடைக்கவில்லை. மீண்டும் அவரை பார்த்த அர்ச்சுனன், இவனுக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்றான். அப்போது கிருஷ்ணன் சிரித்துக்கொண்டு, இந்த முறை 2 காசுகள் மட்டும் கொடு என்றார். அந்த 2 காசுகளுடன் சென்ற முதியவர் வழியில் ஒரு மீனவனை சந்தித்தார். உயிருடன் இருந்த 2 மீன்களை வாங்கினார். எனக்கு பயன் இல்லை எனினும் ஒரு உயிராவது வாழட்டும் என்று நினைத்து அதை ஆற்றில் விடத் தொடங்கினார். அப்போது மீனின் தொண்டையில் ஏதோ சிக்கியிருப்பதைக் கண்டார். அதை எடுத்தார். அது அவர் இழந்த நவரத்தினக்கல். அந்த நேரத்தில் அவரை திருடிய கள்வனும் அங்கே வந்தான். பயந்து ஓடும்போது கண்ணனும் அர்ச்சுனனும் பிடித்தார்கள். அவன் திருடிய அனைத்தையும் திருப்பிக் கொடுத்தான். அனைத்தையும் முதியவருக்கு கொடுத்து அனுப்பிய போது அர்ச்சுனன் ஆச்சரியப்பட்டான். கிருஷ்ணன் மெதுவாகச் சொன்னார், முதல் முறை தனக்காக மட்டும் வைத்தான். 2ஆம் முறை யாருக்கும் பயன்படாமல் ஒழித்தான். ஆகவே அது தங்கவில்லை. ஆனால் இப்போது தன்னலமின்றி இன்னொரு உயிரைக் காப்பாற்ற நினைத்தான். அதனால் சென்ற செல்வம் திரும்ப வந்தது. பலனை எதிர்பாராத செயல் சரியான நேரத்தில் பலன் தரும்.